இங்கே ஒருத்தனை அவனுக்கே தெரியாமல் போலீஸ் எல்லாரும் சேர்ந்து அவன் ரூமில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு கிரிமினல்ஸுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு முறையில் வந்து அந்த கிரிமினல்ஸ்லாம் ஒவ்வொருத்தராக இறந்துட்டே வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பையன்தான்னு தெரிஞ்சுக்கிறாங்க போலீஸ். கையும் களவுமா எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாமல் ரூமில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பையனுக்கு டெத் நோட்டுன்னு ஒரு புக்கு கிடச்சிருக்கும். இந்த நோட்டில் யார் பேர் எழுதினாலும் அவங்க 4 நிமிஷத்துக்குள்ளே எப்படி அவங்க இறக்கணும்னு எழுதுறானோ அதேபடி இறந்து போயிடுவாங்க. இன்னும் டிவியில் வர ஒவ்வொரு கிரிமினல்ஸ் நேமாக எழுதி கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே வரான். போலீஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு கிரிமினல்ஸை டிவியில் காமிக்கிறாங்க. சரி இவன் எழுதுவான் அப்படின்னு சொல்லி கை கழுவான் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவன் கேஷுவலாக எதுவுமே பண்ண மாட்டான். வீட்டுக்கு அவனோட ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருப்பான், படிச்சுட்டு இருப்பான். ஆனாலுமே அந்த கிரிமினல் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன 4வது நிமிஷமே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறான். இந்த பையன் இதுக்கு காரணம் இல்லை நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாமல் ஒரு சிப்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே மொபைலை ஒளிச்சு வச்சு அதில் வந்து